ஓம் சாந்தி 20/11/2024. இனிமையான குழந்தைகளே, மன்மனாபவ என்ற வசியப்படுத்தும் மந்திரத்தின் மூலமாக தான் நீங்கள் மாயை மீது வெற்றி அடைய முடியும். இதே மந்திரத்தை அனைவருக்கும் நினைவூட்டுங்கள். கேள்வி: இந்த எல்லையில்லா நாடகத்தில் அனைவரையும் விட வலுவான வேலையாட்கள் யார் மற்றும் எப்படி? பதில்: இந்த பழைய உலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அனைவரையும் விட வலிமையான வேலையாட்கள் இயற்கை சேதங்களாகும். பூகம்பம் ஏற்படுகிறது, வெள்ளம் வருகிறது, சுத்தமாகி விடுகிறது. இதற்காக இறைவன் யாருக்கும் உத்தரவு அளிப்பது இல்லை. தந்தை எப்படி குழந்தைகளை அழிப்பார்? இது நாடகத்தின் ஒரு பாகம், ராவண ராஜ்யம். இதனை இறைவனால் ஏற்படுத்தப்படும் சேதங்கள் என்று கூற முடியாது. ஓம் சாந்தி. தந்தைதான் குழந்தைகளே மன்மனாபவ என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அப்படியின்றி குழந்தைகள் வந்து தந்தைக்கு புரிய வைக்க முடியும் என்பது அல்ல. சிவபாபா மன்மனாபவ என்று குழந்தைகள் கோர மாட்டார்கள். அப்படி இல்லை. குழந்தைகள் தங்களுக்குள் அமர்ந்து உரையாடுகிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். என்றாலும் கூட மூல மகா மந்திரம் தந்தைதான் தருகிறார். குருக்கள் மந்திரம் கொடுக்கிறார்கள். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? புதிய சிருஷ்டியை படைக்கக்கூடிய தந்தைதான் மன்மனாபவ என்ற முதலான மந்திரத்தை அளிக்கிறார். இதன் பெயர் வசியப்படுத்தும் மந்திரம், அதாவது மாயை மீது வெற்றி பெறுவதற்கான மந்திரம். இது ஒன்றும் உள்ளுக்குள் ஜபிக்க வேண்டியது அல்ல, புரிய வைக்க கூடியது. தந்தை பொருளுடன் புரிய வைக்கிறார். கீதையில் உள்ளது என்றாலும் கூட யாரும் பொருளை புரிந்து கொள்வது இல்லை. இது கீதையின் அத்தியாயமாகும். ஆனால் பெயரை மட்டும் மாற்றிவிட்டுள்ளார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் உருவாக்கப்படுகின்றன. உண்மையில் இதுவோ தந்தை வந்து குழந்தைகளுக்கு வாய் வழியாக புரிய வைக்கிறார். தந்தையின் ஆத்மாவில் ஞானம் உள்ளது. குழந்தைகளின் ஆத்மாதான் தாரணை செய்கிறது. மற்றபடி படங்கள் அனைத்தும் எளிதாக புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இந்த முழு ஞானம் உள்ளது. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பின்னால் தான் இந்த கண்டங்கள் சேர்ந்துள்ளன. எனவே அந்த படத்தையும் ஒரு மூலையில் வைத்துவிட வேண்டும். பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை அதில் காண்பிக்கிறீர்கள். இப்பொழுதோ எத்தனை தர்மங்கள் உள்ளன, பிறகு இவை அனைத்தும் இருக்காது. இது பாபாவின் திட்டம் ஆகும். அவர்களுக்கு பாவம் எவ்வளவு கவலை ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இதுவோ முற்றிலும் சரியானது ஆகும் என்பதை புரிந்துள்ளீர்கள். தந்தை வந்து பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்றும் எழுதப்பட்டுள்ளது. எதை ஸ்தாபனை செய்கிறார்? புதிய உலகத்தின் ஸ்தாபனை. யமுனை கரையின் கரை இதுதான் தலைநகரம். அங்கு ஒரே ஒரு தர்மம், செடி முற்றிலும் சிறியது. இந்த விருட்சத்தின் ஞானம் கூட தந்தைதான் அளிக்கிறார். சக்கரத்தின் ஞானத்தையும் அளிக்கிறார். சத்தியுகத்தில் ஒரே ஒரு மொழி இருக்கும், வேறு எந்த ஒரு மொழியும் இருக்காது. ஒரே ஒரு பாரதம் இருந்தது, ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது, ஒரே ஒரு மொழி இருந்தது என்பதை நீங்கள் நிரூபிக்கலாம். சொர்க்கத்தில் சுகம், அமைதி இருந்தது. துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்கவில்லை. ஆரோக்கியம், செல்வம் அனைத்தும் இருந்தது. பாரதம் புதியதாக இருக்கும் பொழுது ஆயுளும் மிக நீண்டதாக இருந்தது. ஏனென்றால் தூய்மையாக இருந்தது. தூய்மையாக இருக்கும் பொழுது மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். தூய்மையற்று இருக்கும் பொழுது பாருங்கள் மனிதர்களின் நிலைமை என்னவாக ஆகிவிடுகிறது.
அமர்ந்தபடியே அகால மரணம் ஆகிவிடுகிறது. இளைஞர்களும் இறந்து விடுகிறார்கள். எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது! அங்கு அகால மரணம் ஏற்படுவது இல்லை. முழு ஆயுள் இருக்கும். தலைமுறை வரை, அதாவது முதுமை பருவம் வரை யாரும் இறப்பது இல்லை. யாருக்காவது புரிய வைக்கிறீர்கள் என்றால் எல்லை இல்லாத தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரே பதீத பாவனர், அவர் சத்கதி தாத்தா ஆவார் என்பதை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். உங்களிடம் அந்த வரைபடம் கூட இருக்க வேண்டும். அப்பொழுது நிரூபித்து புரிய வைக்க முடியும். இன்றைய வரைபடம் இது, நாளைய வரைபடம் இது. ஒரு சிலரோ நல்ல முறையில் கேட்கிறார்கள். இதை முழுமையாக புரிய வைக்க வேண்டியுள்ளது. இந்த பாரதம் அழிவற்ற கண்டமாகும். இந்த தேவி தேவதா தர்மம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இப்பொழுது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணர் எங்கு சென்றார்கள் என்பதை யாராலும் கூற முடியாது. யாரிடமுமே அதை கூறுவதற்கான வலிமை கிடையாது. குழந்தைகளாகிய உங்களால் நல்ல முறையில் ரகசியங்களை புரிய வைக்க முடியும். இதில் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள் மற்றும் உங்களால் அதை திரும்பி கூற முடியும். இவர்கள் எங்கு சென்றார்கள் என்று நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்க முடியும். உங்களுடைய கேள்வியை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். இவர்கள் கூட எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறீர்கள். புத்தியில் உள்ளது அல்லவா? சத்யுகமான புதிய உலகத்தில் நம்முடைய ராஜ்யம் இருந்தது என்று நீங்கள் சட்டென்று கூறுவீர்கள். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. அனைத்தும் புதியதாக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக இருக்கும். தங்கம் கூட ஏராளமாக இருக்கும். சுலபமாக எடுக்கப்பட்டுவிடும். பிறகு தங்க கற்களால் கட்டிடங்கள் ஆகியவை அமைக்கப்படக்கூடும். அங்கு எல்லாமே தங்கத்தினுடையதாக இருக்கும். சுரங்கங்கள் புதியதாக இருக்கும். போலியானதை எடுத்து வர மாட்டார்கள். எனவே உண்மையானது அதிகமாக இருக்கும். இங்கு உண்மை என்ற பெயரே கிடையாது. போலியானது எவ்வளவு அதிகமாக உள்ளது. எனவே பொய்யான மாயை, பொய்யான சரீரம் என்று கூறப்படுகிறது. செல்வம் கூட பொய்யாகவே இருக்கும். வைரம், முத்துகள் ஆகியவை எப்பேற்பட்ட ரகங்களாக வெளிப்படுகின்றன என்றால் இது உண்மையானதா இல்லை பொய்யானதா என்று தெரியவும் வராது. எவ்வளவு பகட்டு இருக்கும் என்றால் போலியானதா இல்லை உண்மையானதா என்று பகுத்தறியவே முடிவது இல்லை. அங்கோ இது போன்ற போலியான பொருட்கள் இருப்பது இல்லை. அழிவு ஏற்பட்டு விடும் பொழுது அனைத்தும் பூமிக்குள் சென்று விடுகின்றன. இவ்வளவு பெரிய பெரிய கற்கள், வைரங்கள் ஆகியவற்றை கட்டிடங்களில் பதிக்க முடியும். அவையெல்லாம் எங்கிருந்து வந்திருக்க கூடும்? யார் அறுத்தெடுப்பார்கள்? இந்தியாவில் கூட அநேக நிபுணர்கள் உள்ளார்கள். திறமைசாலியாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். பிறகு அங்கு இந்த திறமைகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். கிரீடங்கள் ஆகியவை வைரங்களால் மட்டும் உருவாக்குவார்களா என்ன? அங்கோ முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்ட உண்மையான வைரங்கள் இருக்கும். இந்த மின்சாரம், தொலைபேசி, இயந்திரங்கள் ஆகியவை முதலில் எதுவுமே இல்லாமல் இருந்தது. பாபாவின் இந்த வாழ்க்கைக்குள்ளேயே என்னவெல்லாம் வெளிப்பட்டுள்ளது? 100 வருடங்களுக்குள் இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அங்கோ பெரிய நிபுணர்கள் இருப்பார்கள். இதுவரையும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். புத்திசாலியாக ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவும் குழந்தைகளுக்கு காட்சியாக கிடைக்கிறது. அங்கு ஹெலிகாப்டர்கள் கூட எளிதாக இயக்கப்படக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மிக சத்தோ பிரதானமானவர்களாக, கூரிய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள்.
போக போக உங்களுக்கு எல்லாம் காட்சியாக கிடைக்கும். எப்படி தங்களுடைய தேசத்திற்கு பக்கத்தில் வரும்பொழுது மரங்கள் தென்படுகின்றன அல்லவா, உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதோ வீடு வந்தே விட்டது, இப்பொழுது வந்து சேர்ந்தே விட்டோம். கடைசியில் உங்களுக்கும் இது போல காட்சிகள் கிடைக்கும். மிகவும் அன்பிற்குரிய பாபா ஆவார் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். அவர் பரம ஆத்மாவாக உள்ளார். அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் பரம ஆத்மாவை நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? ஆனால் அவர் சிறியவராக இருக்கிறாரா அல்லது பெரியவராக இருக்கிறாரா என்பது தெரியாமல் இருந்தது. புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று பாடுகிறார்கள். எனவே அவசியம் பிந்து ரூபமாக இருப்பார். அவருக்குதான் பரம ஆத்மா என்று கூறப்படுகிறது. அவருக்குள் விசேஷ தன்மைகள் இருக்கிறது. ஞானக்கடல் ஆவார். எனவே என்ன ஞானம் கூறுவார்? அதுவும் அவர் வந்து கூறும் பொழுதுதானே தெரிய வரும். நீங்கள் கூட முதலில் அறிந்திருந்தீர்களா என்ன? பக்தியை மட்டும் அறிந்திருந்தீர்கள். இப்பொழுதோ என்ன ஆச்சரியம், ஆத்மாவை கூட இந்த கண்களால் பார்க்க முடிகிறது. இப்பொழுதோ என்ன ஆச்சரியம், ஆத்மாவை கூட இந்த கண்களால் பார்க்க முடியாது. பிறகு தந்தையையும் மறந்து விடுகிறோம் என்பது தெரிய வருகிறது. நாடகத்தில் பாகம் எவ்வாறு உள்ளது என்றால், யாரை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறாரோ அவருடைய பெயரை போட்டு விடுகிறார்கள். மேலும் ஆக்கியவரின் பெயரே இல்லாமல் செய்து விடுகிறார்கள். கிருஷ்ணரை 3 உலகின் எஜமானன் வைகுண்ட நாதன் என்று அழைக்கிறார்கள். எந்த பொருளையும் புரியாமல் இருக்கிறார்கள். பெருமைப்படுத்தி விடுகிறார்கள். அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்தில் அநேக விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பகவானிடம் எவ்வளவு வலிமை உள்ளது என்றால், அவர் 1000 சூரியன்களை விட தேஜோமயமானவர். அவரால் எல்லாவற்றையும் சாம்பலாக்கி விட முடியும் என்று கூறுகிறார்கள். இப்படியெல்லாம் கூறி வைத்துள்ளார்கள். நான் குழந்தைகளை எப்படி எரிப்பேன் என்று தந்தை கூறுகிறார். இது நடக்கக்கூடியது அல்ல. குழந்தைகளை தந்தை அழித்து விடுவாரா? இல்லை. இதுவோ நாடகத்தில் ஒரு பாகம். பழைய உலகம் முடிய போகிறது. பழைய உலகின் விநாசத்திற்காக இந்த இயற்கை சேதங்கள் எல்லாமே வேலைக்காரர் போன்றவை. அப்படியின்றி அவைகளுக்கு விநாசம் செய்யுங்கள் என்று தந்தை உத்தரவு பிறப்பிக்கிறார் என்பது அல்ல. புயல்கள் வருகின்றன, பஞ்சம் ஏற்படுகிறது, இதெல்லாம் இப்படி செய்யுங்கள் என்று பகவான் கூறுகிறாரா என்ன? ஒரு பொழுதும் இல்லை. இதுவோ நாடகத்தில் ஒரு பாகமாக உள்ளது. குண்டுகளை தயாரியுங்கள் என்று தந்தை கூறுவது இல்லை. இவை அனைத்தும் ராவணனுடைய வழி என்று கூறுவார்கள். இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம், ராவண ராஜ்யம். எனவே அசுர புத்தி உடையவர்கள் ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு பேர் இறக்கிறார்கள்? கடைசியில் எல்லாவற்றையும் எரித்து விடுவார்கள். இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள விளையாட்டு. அது திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மற்றபடி சங்கரன் நெற்றி கண்ணை திறந்ததால் விநாசமாகி விடுகிறது என்பது அல்ல. இவற்றை இறை சேதங்கள் என்று கூட கூற மாட்டார்கள். இவை இயற்கையானதே ஆகும். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் அளித்துக் கொண்டு இருக்கிறார். யாருக்கும் துக்கமாகியவை அளிக்கும் விஷயமே கிடையாது. தந்தை சுகத்தின் வழியை கூறக்கூடியவராக உள்ளார். நாடகத்தின் திட்டப்படி வீடு பழையதாக ஆகிக் கொண்டே போகும். இந்த முழு உலகம் பழையதாக ஆகிவிட்டுள்ளது என்று தந்தை கூறுகிறார். இது முடிந்து போய் விட வேண்டும். தங்களுக்குள் எப்படி சண்டையிடுகிறார்கள் பாருங்கள். அரக்க புத்தியினர் ஆவார்கள் அல்லவா? ஈஸ்வரிய புத்தியினராக இருக்கும் பொழுது கொல்வது போன்ற எந்த விஷயம்
விஷயங்களும் கிடையாது. நானும் அனைவருக்கும் தந்தையாவேன் என்று தந்தை கூறுகிறார். எனக்கு அனைவர் மீதும் அன்பு உள்ளது. பாபா இங்கு பார்க்கிறார். பிறகும் நெருக்கமான குழந்தைகள் மீதுதான் பார்வை செல்கிறது. அவர்கள் தந்தையை மிக அன்புடன் நினைவு செய்கிறார்கள், சேவை செய்கிறார்கள். இங்கு அமர்கையில் தந்தையின் பார்வை சேவை செய்யும் குழந்தைகள் பக்கமாக சென்று விடுகிறது. சில சமயம் டேராடூன், சில சமயம் மீரட், சில சமயம் தில்லி. எந்த குழந்தைகள் என்னை நினைவு செய்கிறார்களோ நானும் அவர்களை நினைவு செய்கிறேன். யார் என்னை நினைவு செய்யவில்லை என்றாலும் கூட நான் அனைவரையும் நினைவு செய்கிறேன். ஏனென்றால் நான் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டி உள்ளது அல்லவா? ஆம், யார் என் மூலமாக சிருஷ்டி சக்கரின் ஞானத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிறகு உயர்ந்த பதவியை அடைவார்கள். இவை எல்லையற்ற விஷயங்கள் ஆகும். இந்த ஆசிரியர்கள் ஆகியோர் எல்லைக்கு உட்பட்டவர்கள். இவர் எல்லை இல்லாதவர். எனவே குழந்தைகளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க முடியும்? அனைவருடைய பாகமும் ஒன்று போல இருக்க முடியாது என்று தந்தை கூறுகிறார். இவருடைய பாகமோ இருந்தது, ஆனால் பின்பற்றுபவர்கள் கோடியில் ஒருவராக வெளிப்பட்டார்கள். பாபா, நான் 7 நாட்களின் குழந்தை. பாபா, நான் ஒரு நாள் குழந்தை. எனவே குட்டிகள்தான் அல்லவா? எனவே தந்தை ஒரு விஷயத்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். உண்மையில் நதியை கூட கடந்து வந்திருந்தார்கள். பாபா வந்த உடனேதான் ஞானம் ஆரம்பமாகியது. அவருக்கு எவ்வளவு புகழ் உள்ளது! அந்த கீதையின் அத்தியாயம் நீங்கள் பல பிறவிகளாக எத்தனையோ முறை படித்திருக்க கூடும். வித்தியாசம் பாருங்கள் எவ்வளவு உள்ளது. கிருஷ்ண பகவான் கூறுகிறார் என்பது எங்கே? சிவபரமாத்மா கூறுகிறார் என்பது எங்கே? இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம். நாம் உண்மையான கண்டத்தில் இருந்தோம், அதிகமான சுகத்தை பார்த்தோம் என்பது உங்களது புத்தியில் உள்ளது. 3/4 பங்கு சுகத்தை பார்க்கிறீர்கள். தந்தை சுகத்திற்காக தான் நாடகத்தை அமைத்தாரே அன்றி துக்கத்திற்காக அல்ல. இதுவோ பின்னால் உங்களுக்கு துக்கம் கிடைத்துள்ளது. யுத்தம் இவ்வளவு சீக்கிரம் ஏற்பட முடியாது. உங்களுக்கு அதிகமான சுகம் கிடைக்கிறது. பாதி பாதி என்றாலும் கூட இவ்வளவு ஆனந்தம் இருக்காது. 3500 வருடங்கள் வரை எந்த சண்டையும் இருக்காது, வியாதிகள் இருக்காது. இங்கோ பாருங்கள், நோய்களுக்கு பின்னால் நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. சத்தியுகத்தில் இது போல தானியங்களை அரித்து சாப்பிடும் புழுக்கள் எல்லாம் இருக்குமா என்ன? ஆக அதன் பெயர் சொர்க்கம். எனவே நீங்கள் உலகின் வரைபடத்தை காண்பிக்க வேண்டும். அப்பொழுது புரிந்து கொள்வார்கள். உண்மையில் பாரதம் இவ்வாறாக இருந்தது. வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. பிறகு வரிசைப்படியாக தர்ம ஸ்தாபனை செய்பவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகத்தின் சரித்திரம், பூகோளத்தை பற்றி தெரியும். உங்களை தவிர மற்ற அனைவரும் தெரியாது, எங்களுக்கு தந்தையை பற்றி தெரியாது என்று கூறிவிடுவார்கள். அவருக்கென்று எந்த ஒரு பெயர், உருவம், தேசம், காலம் கிடையாது என்று கூறிவிடுகிறார்கள். பெயர், உருவம் இல்லை என்றால் பிறகு எந்த ஒரு தேசமும் கூட இருக்க இயலாது. ஒன்றுமே புரிந்து கொள்வது இல்லை. இப்பொழுது தந்தை தனது சரியான அறிமுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்பொழுதும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பதற்காக எல்லையில்லாத தந்தை கூறும் எல்லையற்ற விஷயங்களை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தந்தையை பின்பற்றிக் கொண்டே நடக்க வேண்டும். இரண்டாவது, எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு
பெறுவதற்காக தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். தூய்மையின் ஆதாரத்தில் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். வரதானம்: அனைத்து பிராப்திகளை நினைவில் வெளிப்படையாக வைத்து எப்பொழுதும் நிறைவாக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: சங்கமயுகத்தில் பாப்தாதா மூலமாக அதிகமான பிராப்திகள் கிடைத்துள்ளன. அவற்றின் நினைவு வெளிப்படையான ரூபத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது பிராப்திகளின் மகிழ்ச்சி ஒரு பொழுதும் கீழே குழப்பத்தில் கொண்டு வராது. எப்பொழுதும் அசையாமல் இருப்பீர்கள். நிறைவான தன்மை அசையாதவராக ஆக்கிவிடும். குழப்பத்தில் இருந்து விடுவித்து விடும். யார் அனைத்து பிராப்திகளாலும் நிரம்ப பெற்றவராக இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக திருப்தியாக இருப்பார்கள். திருப்தி என்பது அனைத்திலும் பெரிய பொக்கிஷம். யாரிடம் திருப்தி உள்ளதோ அவரிடம் அனைத்தும் இருக்கும். அவர் இதே பாடலை பாடிக்கொண்டிருப்பார். அடைய வேண்டிய அனைத்தும் அடைந்து விட்டேன். ஸ்லோகன்: அன்பினும் ஊஞ்சலில் அமர்ந்து விடுவீர்கள் என்றால் கடின உழைப்பு தானாகவே விடுபட்டு விடும். ஓம் சாந்தி.